ஹாய் கைஸ், வெல்கம் டு குடியா ரிவா vlogs. நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம ஹோம் பேக்கர்ஸ்க்கு தேவையான எசென்ஷியல் ஐட்டம்ஸ் என்னென்னன்றது தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக மைதா, சுகர், எக்கு, ஆயில், கர்ட் அதெல்லாம் தேவைப்படும். அது இல்லாமல் வேறு எதுன்னு பார்க்க போகிறோம். கோகோ பவுடர் தேவைப்படும் சாக்லேட் கேக்ஸ்க்கு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் இந்த 3 டப்பாவில் ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் சிப்ஸ் இருக்கும். இது வந்து கேக் ரொட்டேட்டிங் டேபிள். இதில் வச்சு தான் நம்ம கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுவோம். இப்போ நான் காமிக்கிறது கேக் டாப்பர்ஸ். ஸோ ஹாப்பி பர்த்டே, ஃபஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டேன்னு வைக்கிற டாப்பர்ஸ். இது பிங்க்கில் இருக்கிறதெல்லாம் சிலிக்கான் மோல்ட்ஸு. ஸோ ஃபாண்டண்ட்டில் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக, கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதில் ஃபாண்டன்ட் டிசைன் பண்ணிவிட்டு அதில் வைப்பாங்க. கீழே இருக்கிறது கேக் டிசைன் பண்ணுறதுக்கு, அந்த சைட்ஸில் இருக்கும்ல டிசைன்ஸ், வேவி டிசைன்ஸ், அதை பண்ணுறதுக்கு. இந்த 2 கிரேட்டர்ஸும் வந்து அந்த டார்க் சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணுறதுக்கு, நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இந்த முட்டை மாதிரி இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி சாக்லேட் மோல்ட்ஸு. இது மெஷரிங் கப்பு, இது ஜெல்லி பண்ணுற டபா. ஆனால் அதில் நான் ஜெல்லி பண்ணதே இல்லை. அகெயின் இது மெஷரிங் ஸ்பூன்ஸு. இது வந்து டூத்பிக். ஸோ ஃபாண்டண்ட்டில் வந்து அந்த டிசைன்ஸ் வைப்போம்ல அனிமல்ஸ்லாம், அதெல்லாம் டூத்பிக்கில் வச்சு தான் கேக் மேலே வைப்போம், கீழே விழாமல் இருக்கணுன்றதுக்காக. இது வந்து கேக்கோட சைடில் பிளெயின் ஃபினிஷ் வரணுன்றதுக்காக அந்த இந்த ரவுண்டாக இருக்கிறதுலாம் குக்கி கட்டர்ஸ். இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறது குக்கி கட்டர்ஸ். இது எல்லாமே குக்கி கட்டர்ஸ் தான். ஒரு சைடு வேவி டிசைன்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு பிளெயின் டிசைன்ஸ் இருக்கும். இந்த ஸ்கொயர் ஷேப்பும் குக்கி கட்டர்ஸ் தான், ஸ்கொயர் குக்கீஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் 2 சைடும் 2 டிசைன்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஃபாண்டண்ட்டில் டிசைன் பண்ணுறதுக்காக ஃப்ளார்ஸ் சின்னது பெருசுன்னு இருக்கும். இதெல்லாம் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸு, அந்த நேம் எழுதுவோம்ல ஃபாண்டண்ட்டில், அதுக்கு. இது எல்லாமே ஃபாண்டண்ட் கட்டர்ஸ் இல்லை குக்கி கட்டர்ஸ். இது வந்து இந்த பாப்பாக்கெலாம் ஃபஸ்ட் பர்த்டே வரும்ல, அதுக்கெலாம் வந்து எனக்கு அந்த கிரீடம் மாதிரி பண்ணுங்கன்னுவாங்க. ஸோ அந்த ஃபாண்டண்ட்டை வந்து இதில் தான் நாங்கள் வந்து மேக் பண்ணுவோம். இது வந்து ரன்னிங் ரேஸ் என்தூசியாஸ்ட் கேக் வச்சுட்டு கேக் சைடில் வந்து ஃபாண்டண்ட்டில் கட் பண்ணி இது மாதிரி ரன்னிங் மாதிரி தீமில் வைப்போம். இது ஃபுட் கிரேடட் மார்க்கர் பென்னு. ஸோ ஐஸ் வரைகிறதுக்கு இல்லை நேம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது சாக்லேட் மோல்ட்ஸ். சாக்லேட்டை மெல்ட் பண்ணி, காம்பவுண்டை மெல்ட் பண்ணி இதில் ஊற்றி இந்த ஷேப்பில் கொண்டு வந்து கேக்ஸில் டெக்கரேட் பண்ணுவோம். இது எல்லாமே அது மாதிரி தான். அனிமல்ஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த டூல்ஸ் ஹெல்ப் பண்ணும். கண் வைக்கிறதுக்கு, இல்லை கால் செய்கிறதுக்கு, ஃபிங்கர் செய்கிறதுக்கு, ஃப்ளவர்ஸ் செய்கிறதுக்கு. இது வந்து ஃபாண்டன்ட் கேக்குக்கு ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கறதுக்கு, நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் வர்றதுக்கு மேலே வச்சு தேய்ப்போம். இது 3மே இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்பேச்சுலான்னு சொல்லுவோம், கேக்கோட மேலே பிளெயின் ஃபினிஷ் வர்றதுக்கு. இது வந்து ஆங்குலர் ஸ்பேச்சுலான்னு சொல்லுவோம், கேக்கோட சைட்ஸில் க்ரீம் வச்சு தேய்க்கிறதுக்கு. இது வந்து செரேட்டட் நைஃப்னு சொல்லுவோம், கேக்கை வந்து கட் பண்ணுறதுக்கு. ஒரு கேக்காக செஞ்சுட்டு அதை 3 லேயராக நாங்கள் கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து க்ரீம்ஸ் போடுவோம். இது எல்லாமே பைப்பிங் நாசல்ஸு, கேக்கில் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பைப்பிங் பேக். இந்த பேக்கில் தான் கீழே லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த நாசில் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதில் க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு கேக்கில் பைப் பண்ணி கேக் டிசைன்ஸ் கொடுப்போம். இது யூஸ் அண்ட் த்ரோ தான், பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ நிறைய பேப்பர்ஸ், 100 பேப்பர்ஸ் அது மாதிரி சேர்த்து வரும். கீழே இருக்கிறது தான் கட் பண்ணிவிடுவோம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு நாசில் அதுக்குள்ளே போட்டுடுவோம். இது கப் கேக் மோல்டு. டேரெக்டாக பேட்டர் அதில் ஊற்ற மாட்டோம். கீழே அந்த எல்லோ கலர் இருக்குல்ல கப்பு, அதை வச்சுட்டு அதில் பேட்டர் ஊற்றுவோம். கீழே இருக்கிறது ஃபுல்லாக ரவுண்ட் கேக்கு டின்னு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் கேக் டின், ஹார்ட் கேக் டின். இந்த பிளாக்கில் இருக்கிறத வந்து சீஸ் கேக்கோட கேக் டின். கீழே இருக்கிற பார்ட் வந்து தனியாக நம்ம ஊற்றுட்டு எடுக்கலாம். இந்த ரெட் கலர் வந்து சுகர் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ப்ரௌன் கலர் பேப்பர் வந்து டிஸ்போசபிள் பேப்பர் வந்து ப்ரௌனிஸ் செஞ்சு அப்படியே கவர் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு.
இது வந்து அந்த கேக்ஸ்லலாம் ரிப்பன் மாதிரி வரும்ல, ஸோ அது எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்டபிள், எந்த சைஸ்க்கு வேணுமோ அதை மாற்றி மாற்றி அவுத்து மாற்றிப்போம். இந்த ப்ரஷ்ஷு வந்து பட்டர் ஏதாவது தடவுறதுக்கு, இந்த பன் செஞ்சால் பன்னில் பட்டர். இப்போ நான் கையில் எடுக்கிறது வந்து சிலிக்கான் ஸ்பேச்சுலா. அந்த ஸ்பேச்சுலா தான் நல்லாயிருக்கும். இந்த ரெட் கலர் ஸ்பேச்சுலா வந்து இப்படி கழட்டினா தனியாக வந்துடும். ஸோ க்ரீம் மிக்ஸ் பண்ணுறப்போ செய்கிறப்போ இது தனியாக கழண்டுட்டு வந்துடும். ஸோ பெட்டர் அது மாதிரி மோல்டடாக வாங்குறது. தென் இது வந்து இது மாதிரி நம்மளுக்கு 2-3 பவுல்ஸ் தேவைப்படும். எக் ஒயிட்டு தனியாக போட, எக் யோக்கு தனியாக போட, அதை பீட் பண்ண, க்ரீம் பீட் பண்ணன்ட்டு. இது வந்து ஸ்பேசர்னு விற்கிது. இது இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ கீழே ஒரு லேயர் கேக், 3rd லேயர் கேக் கொடுத்துருவாங்க, ஃபஸ்ட் லேயர் கேக் கொடுப்பாங்க. 2nd லேயரில் கேக் கொடுக்காமல் இந்த ஸ்பேஸரை வச்சுட்டு அதில் அந்த ஷெரேட்டட் பேப்பர்ஸை போட்டுட்டு, இல்லை ஃப்ளவர்ஸு இல்லை பால்ஸுன்னு போட்டுட்டு அதில் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெக்கரேட்டிவ் பர்பஸாக காமிப்பாங்க. ஸோ 2nd லேயரில் கேக் வைக்காமல் இது மாதிரி ஸ்பேஸரை வச்சு அந்த இடத்த ஃபில் பண்ணுவாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி லைட்ஸ் தான் அதில் போட்டுருவாங்க. ஸோ நான் அதில் ஆஸ்ட்ரோநாட் டால்னு வாங்கியிருக்கேன். ஸோ ஆஸ்ட்ரோநாட் தீம்க்காக. இது வந்து 3 டைப் ஆஃப் காம்பவுண்ட் இருக்கும். மில்க் காம்பவுண்ட், டார்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்டுன்னு 3. எப்போவுமே இந்த காம்பவுண்ட்ஸ் தான் மெல்ட் பண்ணி கேக்கில் யூஸ் பண்ணுவோம். சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண முடியாது. சாக்லேட்டை மெல்ட் பண்ணால் சீஸ் ஆகிடும். இது ஃபாண்டன்ட்டு. அந்த ஃபிகரின்ஸ் பண்ணுவோம்ல, அனிமல்ஸு இல்லை ஏதாவது மாடல்ஸு, ட்ரீ வருது, டைனோசர் வருதுன்னு, அதெல்லாம் அந்த அந்த சுகர் பேஸ்ட்டில் தான் பண்ணுவோம். இது வந்து சீவு, மாவுலாம் ஜல்லிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹேண்ட் மிக்சர். ஸ்டாண்டிங் கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணுறோன்னா ஸ்டாண்டிங் மிக்சர் யூஸ் பண்ணலாம். கம்மி சைஸ்னால் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுவோம். இது நாட்டு சர்க்கரை. ஒயிட் சுகர் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு அந்த நாட்டு சர்க்கரை. அது வந்து க்ரஷ்ஷு. இது வந்து நான் எடிபிள் பால்ஸ், கேக் செஞ்சுட்டு கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வைக்கிறது. இது ஆஸ்ட்ரோநாட் தீம்க்காக பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஃப்ராசன் தீமோட பொம்மை. ஃப்ராசன் அக்கா தங்கச்சி போயிட்டாங்க, மீதி இருக்கிறது மட்டும் இருக்கிறாங்க. அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் இந்த கேண்டில்ஸ், ட்விஸ்டட் கேண்டில்ஸ், ஸ்டேட் கேண்டில்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபுட் கலர்ஸ், எல்லாமே FSSAI ரெஜிஸ்டர்ட் ஃபுட் கலர்ஸ் தான். பட் கேக்கில் ரொம்ப ஃபுட் கலர்ஸ் வந்து சேர்க்காமல் இருக்கிறது பெட்டர். டார்க் ஷேட்ஸ் போகாமல் ரொம்ப மைல்டு ஷேட்ஸில் யூஸ் பண்ணிக்கிறது ஓகே. ஸோ டார்க், டீப் ப்ளூ, டீப் ரெட்டு, பிளாக்கு அது மாதிரிலாம் போகிறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது எல்லாமே வந்து எசன்ஸு, அந்த வாசனைக்கு போடுவோம்ல, வெண்ணிலா எசன்ஸ், சாக்லேட் எசன்ஸ், அது மாதிரி எசன்ஸு. இது எல்லாமே ஸ்ப்ரிங்கிள் பால், சுகர் பால்ஸு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது. நான் 3 டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கினேன். ஒயிட்டு, கோல்டு அண்ட் மல்டி கலர்னு வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு ட்ரிப்பு. இந்த கேக் மேலெல்லாம் கோல்டு கலரில் ஊற்றுற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இதை வச்சு தான் ஊற்றுவாங்க. இது எடிபிள் தான். ஸோ இதை கோல்டு ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டு லீஃப். ஸோ கேக் செஞ்சுட்டு அங்கங்கே சும்மா ஒட்டுறதுக்கு கோல்டு மாதிரி ஷைன் தெரியணும்னு அதை ஒட்டுவாங்க. அதுவும் எடிபிள் தான். நார்மலாக அந்த ஸ்வீட்ஸ் மேலெல்லாம் ஒட்டுவாங்கள்ல, அந்த பேப்பர் அது. தென் கேண்டில்ஸ் இருக்குது, நைஃப்ஸ் இருக்குது அண்ட் கேக்கோட பேஸு. இது மேலே தான் நம்ம கேக்கை வைப்போம். இந்த கோல்டு மேலே தான் கேக்கை வைப்போம். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, கோல்டு, சில்வர், பிளாக்னு. அப்புறம் இது வந்து கேக் பாக்ஸு, ஸோ வச்சு பேக் பண்ணுறதுக்கு. இது கேக் பேகு, அந்த பாக்ஸை இந்த பேக்கில் வச்சு அனுப்புறதுக்கு. இது கப் கேக்கோட ஸ்டாண்டு. இது வந்து ரிமூவபிள் டைப்பு, எப்போ வேணுமோ அப்போ மாட்டிக்கலாம், இல்லைன்னா டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிடலாம். இது வந்து கப் கேக் பாக்ஸ். இது நான் கையில் இப்போ எடுக்கிறது வந்து பாஷ்மினி பேப்பர், அதுக்கு கீழே இருக்கிறது தான் கப் கேக் பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸில் இது மாதிரி ஓட்டையாக ஒரு லேயர் ஆஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் கப் கேக்கை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்கே எடுத்துகிட்டு போகணுமோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ நார்மலாக அந்த கேக் பாக்ஸில் வச்சா ஆடிக்கிட்டே இருக்கும்ல, அதுக்கு பதில் இந்த மாதிரி ஓட்டை போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க கப் கேக் பாக்ஸ்னால். அதில் இந்த கப் கேக்கை வச்சா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறப்போ மேலே இருக்கிற டிசைன்ஸ் எதுவும் அழியாமல் இருக்கும். ஸோ கப் கேக் பாக்ஸ் வாங்குறப்போ இதையும் சேர்த்து வாங்கிடணும் அவங்கக்கிட்ட.
இது வந்து டவல். ஸோ டவல் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. 3 லேயர் கேக் செய்கிறோன்னா கீழே இருக்க கேக் மேலே தான் மேலே 2 கேக் லேயராக வைப்போம். அப்போ கீழே இருக்க கேக் நசுங்கிடும்ல. ஸோ இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு இது மேலே தான் வந்து மேலே 2 கேக் லேயர்ஸும் வைப்போம். அதே இது பேம்பூவில் வருது. இது வந்து ஸ்குவர் ஸ்டிக்கு. அந்த பன்னீர்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பன்னீர் டிக்கா, சிக்கன் அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஓடிஜி. இவர் தான் ஹீரோ. இவர் இல்லைன்னா கேக்கே பண்ண முடியாது, பேக்கிங் பண்ண முடியாது. ஸோ மேலே இருக்கிறது குக்கி ட்ரே சொல்லுவோம். இதில் லைனிங் பார்ச்மெண்ட் பேப்பர் லைனிங் போட்டு அதில் குக்கி வைப்போம். இந்த ட்ரேயில் தான் கேக் டின்னை வைப்போம். இதுக்கு கீழே இருக்கிறது வந்து ட்ரிப் ட்ரேன்னு சொல்லுவாங்க. அந்த குப்பை கிப்பெல்லாம் கீழே விழாமல் இருக்க இதில் தான் கலெக்ட் ஆகும். இதில் குக்கீஸ் வச்சும் பேக் பண்ணலாம். பேக்கிங்க்கு எப்போவுமே சென்டர் ட்ராக்கில் தான் வைக்கணும். இது வந்து இந்த ஓடிஜி, இது பேர் ஓடிஜி சொல்லுவாங்க, அவன் டோஸ்டர் கிரில்லர். அது கூட வந்து ஸ்கியூவர்ஸ். இது குண்டு குண்டாக இருந்தது. இதில் வந்து குத்துறது கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை. இதில் வந்து சிக்கனை குத்தி அப்படியே சுத்தம் இல்லை கிரில்ல, அது மாதிரி சுத்த விடுறதுக்கு அது 2 தடவை பண்ணியிருக்கேன். இந்த இப்போ எடுக்கிற இந்த டூல் வந்து இதை நான் யூஸ் பண்ணதே இல்லை, ஏன்னா அது பயம். இது இப்படி வச்சு எடுப்பாங்க, அப்போ ட்ரே எங்கே கீழே விழுந்துருமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்கும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ வீடியோக்காக மட்டும்தான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதோடய யூஸ் என்னன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக. நான் மேலே இருக்குல்ல ஒரு ரெட் க்ளவுஸ், அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நான் உள்ளே இருக்க பொருளெலாம் எடுப்பேன். இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என் பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். Thank you for watching the video. See you all in the next video. Bye bye.